பிரியாணிக்கே டஃப் கொடுக்கும் போல் இந்த பட்டாணி சாதம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபினா அது இந்த பட்டாணி சாதம் தான். எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு சிஆர்எஸ் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பட்டாணி ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகா, 3 சின்ன வெங்காயம், 5 வெள்ளைப்பூடு, 3 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து பிரியாணி மசாலா பட்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி முந்திரி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் வர்ற வரை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பெருசாக சேர்க்க வேணாம், ஏன்னா தக்காளியோட ஃப்ளேவர் வந்துடும். சின்னதாக சேர்த்துட்டு ரொம்பவும் வதங்க வேணாம், நார்மலாக இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். அதோட ராஸ்மல் பச்சை வடை போகிற வரை ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மசாலாவில் இருந்து ஆயில் பிரிஞ்சு வர வரை நம்ம வதக்கிட்டு இருக்கலாம். ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பட்டாணி சாதத்துக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. பட்டாணியையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவும் சாதத்துக்கு சேர்க்குற உப்பை விட ஒரு சிட்டிகை அதிகமாகவே பட்டாணி சாதத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது ரைஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நார்மலாக வீட்டில் சமைக்கிற ரைஸாக இருந்தால் கூட ஒரு 1/2 hour ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு தான் கரெக்டாக வைக்கணும். நான் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நார்மல் ரைஸ்னால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுருங்க. ப்ரெஷர் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பட்டாணி சாதம் சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. இந்த 1 pot ரைஸ் ஒரு பெஸ்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பார்த்தாலே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே பட்டாணி சாதம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க. அன்போடு சமைக்கிற ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கதை இருக்குது. Thank you for watching. Bye bye.